السلام عليكم ورحمة الله وبركاته. ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலும் கியாமுல் லைல் என்ற பெயரில் ஒரு தொழுகை எமது நாட்டிலும் அதேபோன்று உலக நாடுகள் பலதிலும் முஸ்லிம்கள் விசேடமாக அண்மை காலமாக மிக அதிகமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் தொழுது வருவதை நாம் அறிவோம். இந்த தொழுகை பற்றிய தெளிவின்மையினால் சிலர் இதனை பிதஅத்தாக அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு செயலாக கருதி அதனை எதிர்க்கவும் அல்லது அதன் பக்கம் செல்லுகின்ற மக்களை தொழாவிடாமல் தடுக்குகின்ற சில நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனால் உண்மையில் எந்தொரு மார்க்க விடயத்தையும் அது சம்பந்தமாக நாங்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் மேலோட்டமாக பார்த்து எங்களுடைய சிந்தனையில் உதிப்பதை எல்லாம் மார்க்கமாக சொல்லிவிடாமல் அதனை பற்றி அலசி ஆராய்ந்து அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த உலமாக்களுடன் அலசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருவதே சாலச் சிறந்ததாகும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதனை பற்றிய தெளிவான அறிவில்லையோ அதை நீங்கள் பேச வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே சொல்லி இருக்கிறான். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். அப்படியானால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் நாம் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஷாஃபி மதுஹபை ஒழுகி நடக்கக்கூடியவர்கள். ஷாஃபி மதுஹபுடைய ஃபுகஹாக்கள், ஷாஃபி மதுஹபு சார்ந்த ஹதீசுக்களை வல்லுநர்கள் இந்த கியாமுல் லைலை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எமது மதுஹபுடைய முஃப்தியாக கருதப்படும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷரஹுல் முஹஸ்ஸப் என்ற நூலிலும் அதேபோன்று சஹீஹ் முஸ்லிமுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரை நூலான அல் மின்ஹாஜ் ஷரஹ் முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் என்ற நூலிலும் மிக தெளிவாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் போது அவர்கள் விசேஷமாக தஹஜ்ஜுத் என்ற அந்த ஸலாத்து தஹஜ்ஜுடைய பாடத்திலே சொல்கிறார்கள், வசும்மிய கியாமுல் லைல், தஹஜ்ஜுதுக்கு கியாமுல் லைல் என்றும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். தஹஜ்ஜுதின் மறுபெயர் தான் கியாமுல் லைல் என்பதை ஷரஹ் முஸ்லிமில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது கியாமுல் லைல் என்று ஒரு தொழுகை இல்லை என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு அறிவு நிறைந்த கருத்தாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள், ஸலாத்து தஹஜ்ஜுத் என்று சொல்வதும் கியாமுல் லைல் என்று சொல்வதும் இரண்டும் ஒரே தொழுகைதான். அவ்விரண்டும் பெயரில் வித்தியாசப்பட்டாலும் விடயத்தில் ஒன்றுதான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுத் தொழுகைதான் அது என்று இருந்தால், தஹஜ்ஜுத் தொழுகையாக இருந்தால் அதை எப்படி ஜமாத்தாக நிறைவேற்றலாம் என்றொரு சந்தேகம் எழும்பலாம். ஷாஃபி மதுஹபுடைய சாதாரண மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படுகின்ற சிறிய ஃபிக்ஹ் நூட்களை படித்தவர்களுக்கும் தெரியும், சுன்னத்தான தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதற்கு எங்களுக்கு தாராள அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக அந்நவாஃபிலுல் முத்லகா, பொதுவான நஃபில் தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதில் எந்த விதமான தடையும் எங்களுடைய மதுஹபில் கிடையாது. ஆகவே அதனையும் ஷாஃபி மதுஹபு சார்ந்த ஒருவர் எதிர்த்து பேச மாட்டார். மூன்றாவது விஷயம் அடுத்தது என்னவென்றால், இந்த அது எப்படி வித்ரு தொழுகையாக மட்டும்தான் இருக்க முடியும், அது தஹஜ்ஜுதாக இருக்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தையும் சிலர் முன்வைக்கிறார்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக தராவீஹ் தொழுகையே 8 ரக்காத்து தான் என்ற ஒரு வாதம் சில இயக்கம் சார்ந்தவர்களினால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பங்கை அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 11 ரக்காத்து தொழுதார்கள் என்ற அந்த செய்தியை முன்வைக்கிறார்கள். அதே போன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானின் 3 இரவுகளில் ஜமாத்தாக நடத்தி 4வது இரவு அவர்கள் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரவில்லை. அப்பொழுது
இது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற அந்த சஹீஹான நூல்களில் இருப்பதை அனைவர்களும் அறிந்து விடியும். அதே போன்று இன்னும் பல நூல்கள், முஅத்தா, மாலிக் போன்ற நூல்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 ரக்காத்தை ஜமாத்தாக நடத்தும்படி ஏவினார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. இப்படியாக அவர்கள் சில செய்திகளை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். அந்த இடங்களிலெல்லாம் எமது உலமாக்கள், இமாம் நவவி போன்றவர்கள் இது வித்ரு தொழுகை மட்டும்தான் என்று சொல்லவில்லை. இது ஒன்றோ தஹஜ்ஜுதாக இருக்கலாம் அல்லது வித்ராக இருக்கலாம், இரண்டுக்கும் இடம்பாடு இருக்கிறது என்றே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே கியாமுல் லைல் என்ற இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை ஷாஃபி மதுஹபில் உள்ள நாம் மறுத்தால் அவர்கள் சொல்லுகின்ற வாதம் சரியாகிவிடும். அதாவது அண்மை காலமாக இந்த இயக்கங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற அவர்களது வாதத்தை நாம் நியாயப்படுத்தியதாக ஆகுவோம். நாங்கள் தான் மிக தெளிவாக பேசுகின்றோம். தராவீஹுடைய கியாமு ரமலான் என்பது அது 20 ரக்காத்துகள், அது தனியானது, அதற்குரிய ஆதாரங்கள் வேறு இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அவர்கள் முன்வைக்குகின்ற ஆதாரங்கள் அது எந்த தொழுகையை காட்டுகின்றது என்றொரு கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அது தஹஜ்ஜுத் தொழுகையையும் வித்ரு தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். நாங்கள் வித்ரன் ஒரேயடியாக 11 ரக்காத்தையும் சொல்லும் போது கூட சில சிக்கல்கள் எழும்பலாம். வித்ரு தொழுகையில் அவ்வளவு நீளமாக ருக்குவும் சுஜூதும் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எல்லாம் அங்கு இருக்கிறது. இந்த ஆயிஷா நாயியுடைய ஹதீஸிலே அவர்கள் ருக்குவையும் சுஜூதையும் எவ்வளவு நீட்டினார்கள். லா தஸ்அல் அன் தூலிஹின்ன வ ஹுஸ்னிஹின்ன, அதனுடைய நீளத்தையும் அழகையும் பற்றி கேட்காதே, அவ்வளவு அழகாக நீளமாக தொழுதார்கள் என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் செய்தியை ஹதீஸ்களில் பார்த்திருக்கிறோம். ஆகவே தராவீஹ் என்பது வேறு, தஹஜ்ஜுத் கியாமுல் லைல் என்பது வேறு, வித்ர் என்பது வேறு. சில அறிஞர்கள் அதாவது இன்னும் ஒன்றையும் சிலர் சொல்லுவார்கள், தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு தூக்கத்துக்கு பிறகே தொழ வேண்டும். ஆனா உண்மை அதுதான். ஆனால் தஹஜ்ஜுதுக்கு தூக்கம் ஷரத்து கிடையாது. 4 மதுஹபிலோ 3 மதுஹபிலோ அது ஷரத்து இல்லை. ஆனால் தஹஜ்ஜுத் என்ற அந்த தொழுகைக்கு மிகச் சிறந்த முறை, சஹாபாக்கள் கூட தஹஜ்ஜுதை தூக்கத்துக்கு பிறகுதான் தொழுதிருக்கிறார்கள். மிகச்சிறந்த முறை நாங்கள் பார்க்கிறோம். கஸியா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தில் கூட நீங்கள் இஷாவுக்கு பிறகு தொழுத தொழுகையை தஹஜ்ஜுத் என்று அழைக்கிறார்களே, இதெல்லாம் இல்லை, அது தூங்கிவிட்டு அதுக்கு பிறகு தொழுகிற தொழுகை தான் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி எல்லாம் ஹதீஸ்கள் பதிவாக இருக்கிறது. ஆனால் தூக்கத்துக்கு பிறகு தொழுதால் மட்டும்தான் தஹஜ்ஜுத் நிறைவேறும் என்ற அந்த நிபந்தனை கிடையாது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஃபுகஹாக்கள் தஅகீப் என்று சொல்வார்கள். மஸ்ஜிதிலே இஷா தொழுது தராவீஹ் தொழுவதற்கு பிறகு அதற்கு பிறகு ஜமாத்தாக இன்னொரு தொழுகையை தொழுவதற்கு தஅகீப் என்பார்கள். அல்லாமா இப்னு குதாமா ஹம்பலி மதுஹபுடைய ஃபகீஹ் முக்னி என்ற நூலிலே இதை நியாயப்படுத்தி அந்த தொழுகைக்கு தாராள அனுமதி இருக்கிறது என்பதை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆகவே தஹஜ்ஜுத் தொழுகை என்பது தூக்கத்துக்கு பிறகு தொழுவது மிகவும் சிறந்தது. எமது நாட்டிலே அதிகமான பள்ளிவாசல்களில் தராவீஹ் தொழுது 4-3 மணித்தியாலங்களுக்கு பிறகு தூங்கி எழுந்துதான் தொழுகிறார்கள். ஒரு சில பள்ளிவாசல்களில் 11 மணிக்கு தொழலாம். ஆனால் அநேகமான பள்ளிவாசல்களில் தூங்கி எழுந்து அழகாக அந்த சுன்னத்தை பேணியே அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சிலர் அது மஸ்ஜிதிலே விளக்கை அணைத்துக் கொண்டு தொழுகிறார்கள். யாருமே சொல்லல விளக்கு நூற்றி இருட்டுக்குள்ள தொழுங்க என்று யாருக்கும் ஏவோ இல்லை. அப்படி சுன்னத்தன்னு எவரும் சொல்லவும் இல்லை. ஆனால் மக்களாக அந்த தொழுகையில் அதுக்கு பிறகு ஓதுகின்ற அந்த குனூத்துடைய வித்ருடைய துஆக்களில் அழுகை வரும்போது ஒரு வெக்கம் இருக்கும், கண்விட்டு அழமாட்டார்கள் என்பதற்காக அவ்வாறு அவர்கள் அதாவது முழுமையான இருள் அல்ல, ஒரு மந்தமான இருளே பின்பகுதியிலே விளக்குகளை எரிய வைத்துவிட்டு முன்னால் உள்ள அந்த விளக்குகளை அணைக்கிறார்கள். ஃபுகஹாக்கள் சொல்லுகின்ற இருட்டு முழுமையான இருட்டை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இது முழுமையான இருட்டல், ஒரு மந்தமான இருட்டை ஏற்படுத்தி அதிலே அவர்கள் தொழுகிறார்கள். அதனை யாரும் சுன்னத்தண்டோ மார்க்கம் என்றோ சொல்லவும் இல்லை. ஆகவே இப்படியாக மார்க்கத்தில் எங்களுடைய ஷாஃபி மதுஹபில் தாராள அனுமதியுள்ள இந்த தொழுகையை
தொழுகையே அல்ல என்று நாம் மறுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் எமது முன்னைய காலத்திலே மக்கள் இவ்வாறு தொழவில்லை என்பதை இத்தொழுகையை மறுப்பதற்குரிய ஆதாரமாக எடுக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எடுத்துக்கொண்டால் எமது நாட்டிலே தாடி வைக்க மக்கள் பயந்தார்கள். கொஞ்சம் பேர் தான் தாடி வைத்திருந்தார்கள், கொஞ்சம் பேர் தான் தொப்பி அணிந்தார்கள். அப்படி ஒரு கலாச்சாரத்திலே பழகினோம். அதற்காக தாடியும் தொப்பியும் சுன்னத்தில் என்று எவருக்கும் சொல்ல முடியாது. அதே போன்று ரமலானுடைய கடைசி 10 இத்திகாஃப் எல்லா மதுஹபில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, எல்லா கொள்கைக்காரர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அதனை ஹயாத்தாக்குகிறார்கள்? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை பேர் ஏத்திகாஃப் இருந்தார்கள்? அவர்கள் இருக்கவில்லை என்பதற்காக ஏத்திகாஃபுடைய சுன்னத் இல்லாமல் ஆகிவிடாது. ஆகவே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை கியாமுல் லைல் என்ற நியத்து வைத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இமாம் நவவியே தஹஜ்ஜுதின் மறுபெயர் என்றே அதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இதனை பற்றி சரியாக அறிந்து அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக பேசுவது மிக நல்லது என்பது எனது கருத்து. அல்லாஹு தாலா மக்களுக்கும் எங்களுக்கும் சரியான பாதையை காட்டி அதன் பிரகாரம் நடந்தொழுக கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.